நேத்திக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு சுபாவம் மாறிடுது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு மாறிடுறாங்க. எத்தனையோ பேர் பாருங்க, நானும் பார்க்குறேன். நல்லா ஊழியம் செஞ்சவங்க, நல்லா ஜெபிச்சவங்கலாம் இன்னைக்கு ஜெபமே இல்ல. எத்தனையோ பேர் ஆவிக்குள்ளாக இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு ஆவிக்குள்ளாக இல்ல. இன்னைக்கு அந்த அளவுக்கு காலங்கள் மாற மாற சுபாவங்கள் மாறுது. அவருடைய பயணங்கள் மாறுது. அவருடைய நோக்கங்கள் மாறுது. ஆரம்பத்துல எடுத்த முடிவு இன்னைக்கு மாம்சத்துல எடுக்குறாங்க. ஆவியினால எடுத்த முடிவுக்கு மாம்சத்துல முடிக்கக்கூடாது. ஆவியில தான் முடிக்கணும். எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அதுதான் ஆவி. அந்த ஆவியில எடுத்து அன்னைக்கெல்லாம் பாருங்க, ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளோ பேர் நல்லா ஜெபிப்பாங்க, உபவாசிப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, வாஞ்சையா இருப்பாங்க. எந்த டைமும் சபை ஊழியமா தான் இருப்பாங்க. ஆனா போக போக காலத்துல வருஷங்கள் போக போக அவர்களாலே அந்த பயணத்தை தொடர்ந்து கொள்ள முடியல.